Sri Lanka is fortunate to possess some of the world's highest grade minerals. உலகில் உள்ள மிக உயர்ந்த தரத்திலான கனிம வளங்கள் இலங்கைக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியமாகும். இந்த வளங்கள் காரணமாக எமது நாட்டுக்கு ஒரு பெரிய மூலோபாய நன்மை கிடைத்துள்ளதுடன் பல தசாப்தங்களாக நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இதிலிருந்து பெரும் பங்களிப்பு கிடைத்துள்ளது. எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் நாம் இதைவிட நவீன சூழலுக்கு உகந்த மற்றும் அதிக மதிப்பை சேர்க்கும் ஒரு வழிமுறைக்கு செல்ல வேண்டியுள்ளது. அரசாங்கம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய புதிய தேசிய கனிம கொள்கைகள் தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுச்சூழல் சட்டத்திட்டங்களுக்கும் கட்டாயமாக மதிப்பளிக்க வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் கனிம மணல் தொழில்துறையின் எதிர்கால வளர்ச்சி என்பது பொறுப்பான அறிவியல் பூர்வமான மற்றும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அகழ்வாராய்ச்சி முறைமைகளில் தங்கியுள்ளது. இந்த புதிய கொள்கையின் முக்கிய நோக்கம் கனிம ஆய்வு, அகழ்வாராய்ச்சி, சுத்திகரிப்பு மற்றும் அவற்றுக்கு அதிக கூடுதல் மதிப்பை சேர்ப்பதாகும். கவலைக்குரிய விதத்தில் கடந்த சில தசாப்தங்களாக நீண்டகால திட்டமிடல் இல்லாமை மற்றும் பெறுமதி சேர்க்கும் தொழில்துறைகளின் பற்றாக்குறை காரணமாக நமது கனிம வளங்களிலிருந்து அதிகபட்ச பிரயோசனத்தை இலங்கையினால் பெற முடியாமல் போனது. கனிம சுத்திகரிப்பு, அதனுடன் இணைந்த தொழில்துறைகள், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப முறை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு பிராந்திய மையமாக இலங்கையை மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பாகும். அதேவேளை அவை அனைத்தையும் செய்யும் போது சூழலை பாதுகாப்பது குறித்தும் அதிகபட்ச கவனம் செலுத்தப்படும். பொறுப்பான அகழ்வாராய்ச்சி, அறிவியல் பூர்வமான சுற்றுச்சூழல் மதிப்பீடுகள், சூழலை வழமைக்கு கொண்டு வரும் திட்டங்கள், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல் மற்றும் முறையான கண்காணிப்பு போன்ற விடயங்கள் எமது உணர்திறன் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்பை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பதற்கு இன்றியமையாதவையாகும். பொறுப்பான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டுவர வேண்டுமாயின் வெளிப்படைத்தன்மை, நிலையான கொள்கைகள், திறமையான நிர்வாகம் மற்றும் நல்லாட்சியாகவே இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. That bring investment, technology, expertise, innovation and long-term commitment.